தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்த ஜெகதீப் தங்கர் கடந்த மாதம் 21ஆம் தேதி தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்த சூழலில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, பாஜக மூத்த தலைவர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜே.பி. நட்டா, தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்திருப்பதாக அறிவித்தார். हमारे महाराष्ट्र के राज्यपाल श्री सी.पी. राधाकृष्णन जी, चंद्रपुरम पुन्नास्वामी राधाकृष्णन जी, उनको हम एनडीए का प्रत्याशी बनाएंगे और वो एनडीए के प्रत्याशी के रूप में रहेंगे. மேலும் எதிர்க்கட்சியினரிடம் பேசி குடியரசு துணைத் தலைவரை போட்டியின்றி தேர்வு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் கூறினார். இதையடுத்து சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, நாடாளுமன்றம் மற்றும் அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்களில் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆழ்ந்த ஞானம் இருப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவராக அவர் அனைவருக்கும் ஊக்கமளிப்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன், தேசத்திற்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பை பிரதமர் தனக்கு வழங்கியிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல மத்திய அமைச்சர் அமித்ஷா, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சி.பி. ராதாகிருஷ்ணனின் தேர்வு தமிழராகவும் தனிப்பட்ட முறையிலும் தனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் இருக்கும் போலி கட்டமைப்பை உடைத்திருப்பதாக கூறினார். பாரத பிரதமரோ சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தலைவர்களோ சரி, ஏதோ தமிழர்களுக்கு எதிரானவர்கள், தமிழுக்கு எதிரானவர்கள், தமிழர்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்ற ஒரு பிம்பத்தை இங்கே ஆளும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இண்டி கூட்டணியாக இருக்கட்டும் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த பிம்பம் முற்றிலுமாக உடைக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தனது மகன் தேர்வானது மகிழ்ச்சி அளிப்பதாக சி.பி. ராதாகிருஷ்ணனின் தாயார் ஜானகி அம்மாள் கூறியுள்ளார். மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். டாக்டர் ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் பேர் நினைச்சதான் வச்சோம். அப்படி ஆவார்னு நினைக்கல. ஆண்டனுடைய அருள் தமிழ்நாட்டுக்கு நம்மளுக்கு இது ஒரு இது கொடுத்துருக்கு. இதனிடையே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கேவிடம் தொலைபேசி வழியாக பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் வேட்புமனு தாக்கல் வரும் வியாழக்கிழமை தொடங்குகிறது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை வளம் இருப்பதால் அடுத்த குடியரசு துணைத் தலைவராக சி.பி. ராதாகிருஷ்ணன் தேர்வாகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனினும் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு என்ன, அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். RSSல் பயணத்தை தொடங்கி ஆளுநர் வரை உயர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் தற்போது குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரது பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆயிரத்து 1957ஆம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் சந்திராபுரத்தில் பொன்னுசாமி மற்றும் ஜானகி அம்மாளுக்கு மகனாக பிறந்த ராதாகிருஷ்ணன் ஊர் பெயரையும் தந்தை பெயரையும் முதலெழுத்தாக கொண்டு சி.பி. ராதாகிருஷ்ணன் என அழைக்கப்படுகிறார். தனது 16வது வயதில் RSS இயக்கத்தில் சேவகராக சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் முதலில் ஜனதா கட்சியிலும் பின்னர் பாரதிய ஜனதா கட்சியிலும் தன்னை இணைத்துக் கொண்டார். 1996இல் தமிழக பாஜகவின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்ட சி.பி. ராதாகிருஷ்ணன் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், முன்னாள் துணை பிரதமர் அத்வானியின் நன்மதிப்பை பெற்றார். 1998ஆம் ஆண்டு அதிமுக பாஜக கூட்டணியில் கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட சி.பி. ராதாகிருஷ்ணன் 1,50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக MP ஆனார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் வாஜ்பாய் ஆட்சி கலைக்கப்பட்ட நிலையில் அதற்கடுத்த ஆண்டு, அதாவது 1999இல் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் திமுக பாஜக கூட்டணியில் அதே கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் களம் கண்ட சி.பி. ராதாகிருஷ்ணன் 55,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் வெற்றி பெற்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது ஐநா சபையில் உரையாற்றும் வாய்ப்பும் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு கிட்டியது. மேலும் தைவானுக்கு சென்ற முதல் நாடாளுமன்ற குழுவிலும் சி.பி. ராதாகிருஷ்ணன் உறுப்பினராக இருந்தார்.
2004 மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியில் சிபி ராதாகிருஷ்ணன் தோல்வியடைந்த போதும் அந்த ஆண்டு தமிழக பாஜக தலைவர் பதவி தேடி வந்தது. 2007ஆம் ஆண்டு வரை தமிழக பாஜக தலைவராக பதவி வகித்த சிபி ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை 93 நாட்களில் 19,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரத யாத்திரை மேற்கொண்டார். குறிப்பாக முல்லை பெரியார் அணையை பாதுகாக்க கோரி மதுரையிலிருந்து கம்பம் வரையிலும், பாலாற்றை காக்க கோரி குடியாத்தத்திலிருந்து ஆந்திர மாநிலம் குப்பம் வரையிலும் ரத யாத்திரை சென்றார். அதன் பிறகு 2014 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் கோவையில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியின்றி 3,87,000 வாக்குகள் பெற்று 2ஆம் இடம் பிடித்தார். அப்போது தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஒருவர் பெற்ற அதிகபட்ச வாக்குகள் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2016 முதல் 2020ஆம் ஆண்டு வரை மத்திய தென்னை நார் வாரியத்தின் தலைவராக பணியாற்றும் வாய்ப்பும் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கிடைத்தது. அதன் பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தபோது அவர் வகித்து வந்த தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்புகள் சிபி ராதாகிருஷ்ணனிடம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் 2024ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக சிபி ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டார். இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாட்டின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விவசாயிகள் இணையதள வழியில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக ஆட்சி மீது அவதூறுகளை ஆளுநர் ஆர் என் ரவி பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இரண்டு நாட்கள் பயணமாக சேலம், தருமபுரி மாவட்டங்களுக்கு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டையில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது விவசாயிகள் இணையதள வழியில் விண்ணப்பித்த அன்றே பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. கோடியூர் பகுதியைச் சேர்ந்த எம் சின்னமுனியப்பன் அவர்களுக்கு பயிர்க்கடன் வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தடங்கம் பகுதியில் வேளாண் துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். ஆளில்லாமல் சொட்டு நீர் பாசனம் மேற்கொள்வதற்கான புதிய இயந்திரத்தினை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகளை கேட்டறிந்தார். ₹512 கோடி மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த முதலமைச்சர் ₹362 கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஒகேனக்கல் தருமபுரி சாலை ₹162 கோடி மதிப்பில் 4 வழிச்சாலையாக அமைக்கப்படும் என்றும் தருமபுரியில் ஒருங்கிணைந்த புலி வணிக மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். எதிர்க்கட்சிகளை விட மலிவான அரசியலை ஆளுநர் செய்து வருவதாக முதலமைச்சர் சாடினார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் இல்ல. இப்ப அங்க போய் சுத்துங்க. தொடர்ந்து தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உணவுகளுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றிய பாஜக அரசு செய்து நமக்குள் உள்ள மொழிப்பற்று, இனப்பற்றை இறுக பிடித்திருக்க ஆளுநர் தமிழ்நாட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் விருப்பம் தெரிவித்தார். 3 நாட்கள் தொடர் விடுமுறைக்கு வெளியூர் சென்றவர்கள் சென்னை திரும்பியதால் ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, ஞாயிற்றுக்கிழமை என 3 நாட்கள் தொடர் விடுமுறை வந்ததால் சென்னையிலிருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் படையெடுத்தனர்.
3 நாட்கள் விடுமுறையை கழித்தவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்பியதால் முக்கிய ஊர்களில் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகளில் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். இதேபோல புதுச்சேரிக்கு சுற்றுலா சென்றவர்கள் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பினர். இதனால் புதுச்சேரி பேருந்து நிலையத்திலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் காத்திருந்த நூற்றுக்கணக்கான பயணிகள் நாகர்கோவில் தாம்பரம் அந்தியோதயா ரயிலில் முண்டியடித்து ஏறினர். முன்பதிவில்லா அந்த ரயிலில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் பொருட்கள் வைக்கும் இடங்களில் அமர்ந்தபடி மிகுந்த சிரமத்துடன் பயணம் செய்தனர். கார் மற்றும் இருசக்கர வாகனங்களிலும் ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோன்று புக்கத்துறை, படாலம், மாமண்டூர் ஆகிய இடங்களிலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வெளியூர்களிலிருந்து திரும்பியவர்களால் சென்னையின் நுழைவு வாயிலான பெருங்களத்தூர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. இதனால் நீண்ட தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான முதற்கட்ட கலந்தாய்வின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் MBBS, BDS படிப்பிற்கான முதல் சுற்று கலந்தாய்வு கடந்த ஜூலை 30ஆம் தேதி தொடங்கியது. இணையதளம் வாயிலாக கடந்த 4ஆம் தேதி வரை கல்லூரிகளை தேர்வு செய்ய அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் அது 3 முறை நீட்டிக்கப்பட்டு சனிக்கிழமை மாலை 5 மணி வரை கல்லூரிகளை தேர்வு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று இறுதிப் பட்டியல் வெளியாகும் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. கல்லூரிகளில் இடங்கள் பெற்றதற்கான ஆணையை 24ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை ஆன்லைன் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். டெல்லி ரோஹிணி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி துவாரகா விரைவுச்சாலை மற்றும் நகர்ப்புற விரிவாக்க சாலை 2ஐ திறந்து வைத்தார். सतह पर किसी भी प्रकार का हस्तक्षेप किए बिना यह पर्यावरण को संरक्षित रखते हुए यातायात को सहज और सिग्नल रहित बनाएगी. தொடர்ந்து சாலை கட்டுமான தொழிலாளர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். புதிதாக தொடங்கி வைக்கப்பட்ட துவாரகா விரைவுச்சாலையால் நொய்டா, டெல்லி விமான நிலைய பயண நேரம் 20 நிமிடமாக குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகர்ப்புற விரிவாக்க சாலை திட்டத்தால் டெல்லியின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் ஏற்பட்ட மேகவெடிப்பால் 7க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. கத்துவா மாவட்டத்தில் உள்ள ஜோத்காட்டி என்ற இடத்தில் மேகவெடிப்பு காரணமாக ஒரே இரவில் பெய்த கனமழையால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தனித்தீவுகளாக மாறிய பகுதிகளில் சிக்கிய மக்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புப் படை மற்றும் இந்திய ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். மண் சரிவுகளில் சிக்கிய 5 குழந்தைகள் உட்பட 7க்கும் மேற்பட்டோரின் சடலங்கள் கைப்பற்றப்பட்ட நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஜோத்காட்டி, ஜங்களோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை, வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கிய 50க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக ஜம்முவில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.
அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பயணிப்பதற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்குகிறது. நடப்பாண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது. இதற்காக சென்னையில் உள்ள மற்ற மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் 16ஆம் தேதி வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகளிலேயே சொந்த ஊருக்கு புறப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு அக்டோபர் 16ஆம் தேதிக்கான டிக்கெட் முன்பதிவு ஆன்லைன் மற்றும் டிக்கெட் கவுண்டரில் நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில் டிக்கெட்டுகள் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அனைத்தும் தீர்ந்து வெயிட்டிங் லிஸ்டுக்கு சென்றன. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு புறப்படும் ரயிலுக்கான டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து தீபாவளிக்கு முந்தைய நாள் அதாவது அக்டோபர் 19ஆம் தேதிக்கான டிக்கெட் முன்பதிவு நாளை மறுதினம் தொடங்கும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திமுகவிலிருந்து பெரிய தலைவர்கள் சிலர் பாஜகவில் இணைய உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஆம்பூர் உட்பட 38 இடங்களில் 38 விரைவு ரயில்கள் திங்கட்கிழமை முதல் நின்று செல்ல மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். 18ஆம் தேதி நாளையிலிருந்து இது நடைமுறைக்கு வர இருக்கிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரலிருந்து பெங்களூருக்கு சென்ற ரயில், ஆம்பூரில் 2 ரயில்கள், குடியாத்தம் வாணியம்பாடியில் ஒரு ரயில், 38 ரயில் நிலையங்களில் நின்று போகிறோம். அன்வர் ராஜா, மைத்ரேயன் ஆகியோர் திமுகவில் இணைந்திருப்பது அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் எல்முருகன் கூறினார். இப்பயும் திமுகவிலிருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரங்களில் இங்கிருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே பல அது போயிட்டு வந்து கொண்டு. ஆனால் யார் போகிறார்கள், எங்கிருந்து போகிறார்கள் என்பது தான் வெயிட் பண்ணுங்க. திமுகவிலிருந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட எங்க இதில் ஜாயின். விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பட்டியலின மக்கள் மீது அக்கறை இல்லை என்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் விமர்சித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணியை அமைப்பேன் என பாமக தலைவர் ராமதாஸ் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ராமதாஸின் மகள் காந்திமதி, மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள் என சுமார் 4000 பேர் பங்கேற்றனர். இதில் தலைவராக ராமதாஸை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து பேசிய ராமதாஸ், தற்போதுள்ள தரவுகளை வைத்தே சாதிவாரி இடஒதுக்கீட்டை முதலமைச்சர் நடைமுறைப்படுத்த முடியும் என்றார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாயங்களும் என் பின்னாலே வாருங்கள், நான் காட்டுகின்ற வழியிலே வாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணியை அமைப்பேன் என்றும் கூறினார். நீங்கள் விரும்புகின்றவாறு நீங்கள் ஒரு நல்ல கூட்டணியை நாம் ஏற்படுத்துவோம். அதற்கான ஒப்புதலை பொதுக்குழுவாகிய நீங்கள், அந்த அதிகாரத்தை பொதுக்குழுவாக நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். அதை சிறப்பாக நான் செய்வேன். மேலும் இந்த பொதுக்குழு கூட்டம் காசு கொடுத்து கூட்டப்பட்டது அல்ல என ராமதாஸ் தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் உருவானது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி சார்பில் செஞ்சிக்கோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செஞ்சிக்கோட்டையை மராட்டிய மன்னன் சிவாஜி கட்டியதாக மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செஞ்சிக்கோட்டையை மராட்டிய மன்னன் சிவாஜி கட்டவில்லை, தமிழரான கோனேரிக்கோன் மன்னன் கட்டியதாக கூறி நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சீமான் மேடையில் பேசத் தொடங்கிய போது செய்தியாளர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஆவேசமாக மேடையிலிருந்து இறங்கிய சீமான் வாக்குவாதம் ஏற்பட்ட பகுதிக்கு சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. தேர்தல் அரசியலில் 13 ஆண்டுகள் கலைஞர் தோற்றாலும் துவண்டுவிடவில்லை என்றும் தோல்வியை எதிர்கொள்ளும் நேரங்களில் கலைஞரை நினைத்துக் கொள்வேன் என்றும் கமல்ஹாசன் கூறினார். சென்னை விஐடி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் கமல்ஹாசன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுதந்திரத்திற்கு பிறகும் ஜாதி மத வேறுபாடுகளை களைவதில் நாம் தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்தார். மேலும் தோல்வி நேரங்களில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரை நினைத்துக் கொள்வதாக தெரிவித்தார். Where do you find the courage to rise again? என் கலைஞரை பார்க்கும்போது ஒரு 13 வருஷம் அவரை ஃபெயிலியர்னு சொன்னாங்கல்ல, அது ஃபெயிலியர் இல்லை.
is practice to rise again and stay forever in our minds. தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் தோல்விகளிலிருந்து பாடம் கற்க வேண்டும் என கமல்ஹாசன் தெரிவித்தார். விழுப்புரம் புறவழிச்சாலையில் அடுத்தடுத்து 3 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரு கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் குறுக்கே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க திடீரென பிரேக் பிடித்துள்ளது. அப்போது பின்னால் வந்த கார்கள் அடுத்தடுத்து ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. இதில் கடைசியாக வந்த கார் தீப்பிடித்தது. காரில் இருந்த 4வரும் உடனே கீழே இறங்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே குறுக்கே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க லாரியை இடதுபுறமாக திருப்பியதில் அடுத்தடுத்து 2 வாகனங்கள் மோதிக்கொண்டன. சப்படி அருகே தேசிய நெடுஞ்சாலையை திடீரென கடந்த இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க ஈச்சர் ஓட்டுநர் இடதுபுறமாக வாகனத்தை திருப்பியுள்ளார். இதில் பின்னால் வந்த கார் உள்ளிட்ட வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை அம்பத்தூர் சாலையில் திடீரென ஏற்பட்ட ராட்சத பள்ளத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் உள்ளே விழுந்து விபத்தில் சிக்கினார். சென்னை அம்பத்தூர் கருக்கு மெயின் ரோட்டில் திடீரென கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து ராட்சத பள்ளம் ஏற்பட்டது. திடீரென பள்ளம் விழுந்ததால் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் நிலை தடுமாறி உள்ளே விழுந்தார். பொதுமக்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளம் உள்ளதை அறியாமல் அந்த வழியாக சென்ற சரக்கு லாரியும் விபத்துக்குள்ளானது. பின் சக்கரம் மட்டும் பள்ளத்தில் சிக்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இருப்பினும் லாரியை அப்புறப்படுத்த நீண்ட நேரமானதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சங்க கடைகளில் யூரியா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் தனியார் கடைகளில் அதிக விலைக்கு வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் பாரதி மூலங்குடி, பூபதி ராஜபுரம், பூந்தாழங்குடி, ஈழங்கொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் குறுவை நேரடி விதைப்பு மற்றும் நடவு பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது குறுவை நெற்பயிர்கள் 40 நாட்கள் கடந்த பயிர்களாக உள்ளதால் அடியுரம் தெளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இதற்கு தேவையான யூரியா உரம் கூட்டுறவு சங்கங்களில் இல்லை என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தனியார் கடைகளில் ஒரு மூட்டை யூரியா வாங்குவதற்கு 900 ரூபாய் வரை செலவு ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். யூரியா கவர்மெண்ட்ல வைக்கிறது 270 ரூபா தான், 77 ரூபா தான் விற்கிது. ஆனால் கடையில் வாங்கக்குள்ள எங்களுக்கு 900 ரூபா வந்துடுது. நாங்கள் விவசாயிகள் எந்த இதுக்கு நாங்கள் ஆளாகிறதுன்னு தெரியல. இப்போ அடி உரம் போட்டு நட்டு 1.5 மாதம் ஆகுது, அடி உரத்துக்கே வழி இல்லை. தங்கள் பகுதியில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் போதுமான அளவு யூரியா உள்ளிட்ட உரங்களை இருப்பு வைத்திருக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க உள்ள பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சல்மான் தலைமையிலான 17 பேர் கொண்ட அணியில் பாபர் அசாம், ரிஷ்வான் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம் அணிகள் பங்கேற்கும் முத்தரப்பு கிரிக்கெட் தொடர் ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் 9ஆம் தேதி தொடங்கி 28 வரை களை கட்ட உள்ளது. இந்த 2 தொடரிலும் பங்கேற்கும் பாகிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியுடன் மோசமான தோல்வியை சந்தித்த பாகிஸ்தான் அணியை வலுப்படுத்த சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி முன்னாள் கேப்டன்களான பாபர் அசாம் மற்றும் ரிஷ்வான் நீக்கப்பட்டுள்ளனர். அவருக்கு பதிலாக சல்மான் அணியை வழிநடத்துவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் அணியில் சஹீன் ஷா அஃப்ரிடி, ஹரிஸ் ரஃப் உள்ளிட்ட நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர்களும் விக்கெட் கீப்பர் முகமது அரீஸ், ஃபகத் ஜமான் ஆகிய அனுபவ பேட்ஸ்மேன்களும் இடம் பிடித்துள்ளனர். அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஸ்பெயினில் ஒரு வாரத்தை கடந்தும் கட்டுக்கடங்காமல் பரவி வரும் காட்டுத்தீயால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் வடமேற்கில் உள்ள கலிசியா பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக காட்டுத்தீ பரவி வருகிறது. இதனை அணைக்க இரவு பகல் பாராமல் தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர்.
இந்நிலையில் தீயணைப்பு பணிகளை நேரில் பார்வையிட்ட ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez காட்டுத்தீ மேலும் பரவாமல் இருப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது ஐரோப்பிய ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின்படி பிரான்ஸ் மற்றும் இத்தாலியிலிருந்து தீயணைப்பு விமானத்தை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதி மக்கள் வெளியே வரும்போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் நீண்ட நேரம் வெளியே இருக்கக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்த நிலையில் இன்றும் மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2வது நாளாக மிதமான மழை நீடித்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சேப்பாக்கம், ஆயிரம்விளக்கு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, கிண்டி உள்ளிட்ட சென்னை மாநகர பகுதிகள் முழுவதும் மிதமான மழை பெய்தது. இதேபோல கோயம்பேடு, வளசரவாக்கம், போரூர், பூந்தமல்லி, மாங்காடு, வானகரம், திருவேற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது. காஞ்சிபுரம் நகர்ப்பகுதிகள் மற்றும் சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்திரமேரூர், வாலாஜாபாத் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் இடிமின்னலுடன் மழை பொழிந்தது. செங்கல்பட்டு, சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, திருப்போரூர், மாமல்லபுரம் ஆகிய பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. புதுச்சேரியில் லாஸ்பேட்டை, கதிர்காமம், முத்தியால்பேட்டை, காமராஜ் நகர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் நகர்ப்பகுதிகள், வாணியம்பாடி, நாற்றம்பள்ளி, ஆலங்காயம், ஆம்பூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, சோளிங்கர், வாலாஜாபேட்டை, காவேரிப்பாக்கம், திமிரி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. வேலூர், லத்தேரி, வண்டிமலை, வேலப்பாடி சுற்றுப்புற பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. கிருஷ்ணகிரி நகர்ப்பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதேபோல ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளான மத்திகிரி, ஜூஜுவாடி, பாகலூர், பேரிகை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், சின்னசேலம், சங்கராபுரம், தியாகதுர்கம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிந்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். உதகை, கூடலூர், பந்தலூர், கோத்தகிரி, தேவாலா உள்ளிட்ட நீலகிரி மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் இன்றும் மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பாமக பொதுக்குழுவில் ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பில் அன்புமணிக்கு எதிராக தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதில் இடம்பெற்ற குற்றச்சாட்டுகள் என்னென்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி இடையேயான பனிப்போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் ஒழுங்கு நடவடிக்கை குழு சார்பில் அன்புமணிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. இந்த தீர்மானத்தை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வாசித்தார். மருத்துவர் அன்புமணி அவர்கள் மைக் தூக்கி போட்டு மருத்துவரையா அவர்கள் கருத்துக்கு எதிராக பேசியது, பனையூரில் புதிய கட்சி அலுவலகம் துவங்கியுள்ளேன், அங்கே வாருங்கள், அதற்குரிய கைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள் என்று கைபேசி எண் கொடுத்ததும், இது போன்ற செயல்கள் கட்சியை அன்றே பிளவுபடுத்துவதும் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் போன்ற தலைமைக்கு கட்டுப்படாத செயலாகவே இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது.
கடந்த ஆண்டு சிறப்பு புத்தாண்டு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி மைக்கை தூக்கி போட்டு பேசி குழப்பத்தை ஏற்படுத்தியது முதல் குற்றச்சாட்டாக இடம்பெற்றது. தைலாபுரத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் என்று ராமதாஸ் அறிவித்ததை அடுத்து தன்னை கட்சியிலிருந்து நீக்கி விடுவார் என்று வதந்திகளை பரப்பி 108 மாவட்ட செயலாளர்களில் 100 பேரை தைலாபுரத்துக்கு செல்ல விடாமல் தடுத்ததாக அன்புமணி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாமக சமூக ஊடக பிரிவினர் சிலரை கையில் வைத்துக் கொண்டு ராமதாஸ் மற்றும் அவருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் குறித்து தவறான செய்திகளை பரப்பி அவமானத்தை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டின் மூத்தவர்கள் இருவருக்கு மத்தியில் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தியதை ராமதாஸ் ஏற்றபோதும் அன்புமணி தரப்பு உதாசீனப்படுத்தியது. தைலாபுரத்தில் ராமதாஸ் இருக்கைக்கு அருகேயே ஒட்டுக்கேட்பு கருவியை பொருத்தியது ஆகிய குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளன. ராமதாஸ் அனுமதி இல்லாமல் பொதுக்குழு கூட்டம் கூட்டி அதில் ஒரு நாற்காலிக்கு துண்டு அணிவித்து அவரது புகைப்படம் வைத்து ராமதாஸிற்கு நல்ல புத்தி தரும்படி வேண்டி அவமதித்ததாக அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு குற்றம் சாட்டியுள்ளது. ராமதாஸிடம் தகவல் தெரிவிக்காமல் உரிமை காக்கும் பயணம் மேற்கொண்டது. தைலாபுரம் தோட்டத்திற்கு ராமதாஸை சந்திக்க வருவோரை தடுத்து கடத்தி சென்றது. ராமதாஸ் பெயர் மற்றும் புகைப்படம் பயன்படுத்தக்கூடாது என்று வெளிப்படையாக வலியுறுத்தியும் எங்களது குலசாமி என்று தொடர்ந்து பேசி வருவது போன்றவை குற்றச்சாட்டுகளில் இடம்பெற்றுள்ளன. பாமக தொடர்புடைய தொலைக்காட்சியில் நீண்ட காலமாக ராமதாஸ் தொடர்பான எந்த நிகழ்ச்சியும் ஒளிபரப்பப்படவில்லை என்றும் ராமதாஸ் தொடங்கிய பசுமை தாயக அமைப்பை கைப்பற்றிக் கொண்டதாகவும் அன்புமணி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பாமக தலைமை அலுவலகத்தை மாற்றம் செய்ததாகவும் ராமதாஸிடம் 40 முறை பேசியதாக பொதுவெளியில் பொய் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்திற்கு பிறகு ராமதாஸ் அறிவித்த அனைத்து நியமனங்களும் செல்லும். அதற்கு முன் ராமதாஸ் நீக்கி அன்புமணி அவர்கள் கட்சியில் தொடர்வார்கள் என்று அறிவித்தது செல்லாது என்றும் பாமக எம்எல்ஏக்கள் ஜி கே மணி, அருள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என்று கேலி செய்தார் என அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டுள்ளது. அன்புமணி மீதான இந்த குற்றச்சாட்டுகள் அடங்கிய அறிக்கையை ஒழுங்கு நடவடிக்கை குழு பாமக நிறுவனர் ராமதாஸிடம் வழங்கியது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த ஜி கே மணி அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது நிறுவனர் ராமதாஸின் முடிவு என்று கூறினார். இது நடவடிக்கைக்காகலாம் இல்லை, இது நடவடிக்கைங்கிறது ஒன்றும் இல்லை. நடந்த சம்பவங்களை சொல்றதை தவிர இது நடவடிக்கை எதுவும் இல்லை. இவ்வளவு தவறுகளை செஞ்சிருக்காரு, அவர் உடனே நீக்க முடியல. இதெல்லாம் இதுக்கு மருத்துவரையா முடிவு செய்ய வேண்டியது, நாங்கள் செய்யறதில்லை, மருத்துவரையாளர்கள் முடிவு பண்ணுவோம். பாமகவில் இருந்த தொய்வு பொதுக்குழுவால் புத்துணர்ச்சி அடைந்திருப்பதாக அவர் கூறினார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். நடிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன தொடர்பு என கேள்வி எழுப்பிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விஜய் மக்களுக்காக என்ன சேவை செய்தார் என வினவினார். சினிமா ஒருத்தர் 100 பேரை நம்ம அடிக்கிறார். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியால சுடுறாங்க, கத்தியை வீசுவாங்க, டக்குன்னு நேராக டபான்னு வீசுவார். எல்லாம் நடைமுறையில் நடக்குமா? சினிமாவை பார்த்து கைதட்டுற ரசிகர்கள் கூட்டம் ஒரு தனியுங்க. இப்போ எடுத்த உடனே நான் அந்த மாதம் வச்சு ஜெயிச்சு வந்துடுவேன்னு சொல்கிறது தான் எங்களுக்கு நெருடலாக இருக்குது. தருமபுரி மாவட்டத்தை திமுக அரசு புறக்கணிப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் சோற்றுக்குள் முட்டையை மறைக்கலாம், அன்புமணி பூசணிக்காயை மறைப்பதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். இதுகுறித்த அவரது அறிக்கையில் தர்மபுரியை புறக்கணித்திருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 100க்கு 100 வெற்றி கிடைத்தது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ளார். ரயில்வே திட்டங்களில் கூட தமிழ்நாடு அரசை குறை சொல்லும் அன்புமணி என்றைக்காவது மோடி அரசை விமர்சித்திருக்கிறாரா என வினவியுள்ளார். தன் கட்சியிலும் தமிழ்நாட்டு அரசியலிலும் இடமில்லாமல் திண்டாடிக் கொண்டிருக்கும் அன்புமணி விவரங்களை அறிந்து பேச வேண்டும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் காட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் ரயில்வே ஊழியர் உயிரிழந்தார். பொழிச்சலூர் பத்மநாபா நகரைச் சேர்ந்த செல்வகுமார் ரயில்வேயில் எழுத்தராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பொழிச்சலூரில் இருந்து பம்மல் நாகல்கேணிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பழைய இரும்பு பொருட்களை ஏற்றி வந்த லாரி அவர் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட செல்வகுமார் லாரியின் பின்சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து லாரி ஓட்டுநர் ஜானகிராமனை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவரிடம் கஞ்சா போதையில் வழிப்பறி செய்ததாக 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். சங்கேந்தி பகுதியைச் சேர்ந்த கண்ணன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை வழிமறித்து மகேந்திரன் என்பவர் கஞ்சா போதையில் 200 ரூபாய் கேட்டு பிரச்சினை செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மகேந்திரனின் நண்பர்களான வீரபாண்டி, சாக்ரட்டிஸ், கரண் ஆகியோரும் பணம் கேட்டு மிரட்டியதாக தெரிகிறது. இதுகுறித்து கண்ணன் இடையூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மகேந்திரன், வீரபாண்டி, சாக்ரட்டிஸ், கரண் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர்.
சிவகங்கை மாவட்டம் அடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கடந்த ஜூன் 28ஆம் தேதி திருட்டு வழக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட மடப்புறம் கோயில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்கள் தாக்கியதால் உயிரிழந்தார். இது தொடர்பாக வரும் 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் சிபிஐ அதிகாரிகள் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே மின்மாற்றி மீது ஏறி குருவிக்கூடு எடுக்க முயன்ற சிறுவன் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். செல்லம்பாளையத்தைச் சேர்ந்த சஞ்சய் என்ற 9 வயது சிறுவன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த மின்மாற்றி மீது ஏறி குருவிக்கூட்டை எடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அக்கம் பக்கத்தினர் சஞ்சயை மீட்டு பரமத்திவேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரியில் முதலமைச்சர் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியில் அலங்காரத்திற்கு வைக்கப்பட்டிருந்த வாழை, கரும்பு உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்காக தருமபுரிக்கு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்கும் விதமாக வழிநெடுகிலும் வாழை, கரும்பு, தென்னை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சி முடிந்து முதலமைச்சர் கிளம்பிய பின் திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த அலங்கார பொருட்களை போட்டி போட்டு அள்ளிச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இளைஞர் கைதான நிலையில் சிறுமிக்கு சூடு வைத்து மிரட்டிய இளைஞரின் மனைவி மற்றும் தாயார் கைது செய்யப்பட்டனர். வெள்ளக்கோவில் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த தியாகு என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமி தியாகுவின் மனைவி மற்றும் தாயாரிடம் கூறிய நிலையில் அவர்கள் வெளியே சொல்லக்கூடாது என கூறி சிறுமிக்கு கையில் சூடு வைத்துள்ளனர். இதுகுறித்து சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் காங்கேயம் மகளிர் காவல் நிலையத்தினர் தியாகுவை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். அவரது மனைவி ரஞ்சிதா, ஜெயந்தி ஆகியோரும் கைதாகியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலக மனித உருவ ரோபோட்டிக் விளையாட்டுப் போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் யூனிட்டி ரோபோட்டிக்ஸ் நிறுவன அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. பெய்ஜிங் நகரில் முதல் முறையாக மனித உருவில் உள்ள ரோபோக்கள் பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டிகள் சர்வதேச அளவில் நடத்தப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட 16 நாடுகளில் இருந்து 280 அணிகள் பங்கேற்றுள்ளன. தடகளத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் ரோபோக்கள் ஓடிய காட்சி பார்வையாளர்களை உற்சாகமடைய செய்தது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேற்குவங்கம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறும் என்றும் அது எப்போது என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார். நாட்டில் தற்போது எமர்ஜென்சியை விட மோசமான நிலைமை உள்ளதாக ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற வாக்காளர் உரிமை யாத்திரையில் கலந்து கொண்ட அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்றும் அந்த உரிமையை பறிக்க பாஜக முயன்று வருவதாக குற்றம் சாட்டினார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற சுபான்ஷு சுக்லா குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் திங்கட்கிழமை விவாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவைச் சேர்ந்த சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவின் ஆக்சிஜன் போர் திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு சென்றுவிட்டு கடந்த மாதம் 15ஆம் தேதி பூமிக்கு திரும்பினார். இதையடுத்து இந்தியா வந்துள்ள சுபான்ஷு சுக்லா குறித்து நாடாளுமன்ற மக்களவையில் சிறப்பு விவாதம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் மேடை திடீரென்று உடைந்து விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி கான்சோலியில் நடைபெற்ற விழாவில் மகாராஷ்டிர துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கலந்து கொண்டார். அப்போது அவர் மேடையிலிருந்து கீழே இறங்கிய போது திடீரென்று மேடை உடைந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. ஒரே நேரத்தில் அதிகப்படியான ஆட்கள் ஏறியதால் பாரம் தாங்காமல் மேடை உடைந்தது தெரியவந்தது. இந்தோனேஷியாவின் 80வது ஆண்டு சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஜகர்தாவில் நடைபெற்ற விழாவில் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோ முன்னிலையில் பாதுகாப்பு படையினர் கண்கவர் சாகசங்களை நிகழ்த்தினர். மேலும் அண்மையில் இணையத்தில் கவனம் ஈர்த்த 11 வயது சிறுவன் ராயனின் நடனத்தை இந்தோனேஷிய அதிபர் கரவொலி எழுப்பி உற்சாகத்துடன் கண்டுகளித்தார்.
எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் வாக்கு திருட்டு நடைபெற வாய்ப்பே இல்லை என்றும் குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். 10 से ज्यादा बार स्पेशल इंटेंसिव रिवीजन हो चुके हैं. பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலில் பல்வேறு நிபந்தனைகள் விதித்ததற்கும் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதற்கும் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தேர்தல் ஆணையத்தை கண்டித்து பீகார் மாநிலத்தில் பேரணியை தொடங்கியுள்ளார் ராகுல் காந்தி. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பீகாரில் நடந்ததை போன்று சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி இதுவரை 10க்கும் மேற்பட்ட முறை நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். जब पिछले 20 सालों से इंटेंसिव रिवीजन नहीं हुआ, हालांकि पहले होते थे, अभी तक भारत में 10 से ज्यादा बार स्पेशल इंटेंसिव रिवीजन हो चुके हैं. 2003க்கு முன்னர் முறையான இணையதளம் உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகள் இல்லாததே 1க்கும் மேற்பட்ட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அதிகரிக்க காரணம் என்றார். लगभग ऐसे 3 लाख लोग मिले जिनकी एपिक संख्या 1 थी, तो उनकी एपिक संख्या बदल दी गई, जिससे एक ही एपिक से 2 लोग न हो. முறையான வீடின்றி பாலங்களுக்கு அடியிலும் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளில் வசிக்கும் மக்களையும் தேர்தல் ஆணையம் கைவிடுவதில்லை என்றும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையில் 0 என இருப்பிட எண் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறினார். लोक प्रतिनिधित्व कानून में जो सबके लिए बराबर है, मेरे लिए भी है, आपके लिए भी है और किसी भी सांसद के लिए भी है और किसी भी एमएलए जी के लिए भी है. வாக்கு திருட்டுக்கு வாய்ப்பே இல்லை என்றும் இது பற்றி புகார் கூறியோர் 7 நாட்களுக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது மன்னிப்பு கோர வேண்டும் என ராகுல் காந்தியின் பெயரை குறிப்பிடாமல் கூறினார். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொள்வது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஞானேஷ்குமார் கூறினார். वोट नहीं बनेगा. जहां तक वेस्ट बंगाल के एसआईआर की तारीख की बात है, हम तीनों कमिश्नर्स एक उचित समय देखकर उसका निर्णय लेंगे कि कब वेस्ट बंगाल में होना है या देश के अन्य राज्यों में कब होना है. उसकी तारीखों का ऐलान आने वाले समय में उचित समय पर. எந்த கட்சியின் அடுத்ததாலும் அரசியல் அமைப்பின் கடமையிலிருந்து தவற மாட்டோம் என்றார். ये भी एक भ्रम फैलाया जाता है. आप लोग मुझे बताएं कि चुनाव से पहले मतदाता सूची शुद्ध करनी चाहिए या चुनाव के बाद. வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் சிலர் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களை தவறாக வழிநடத்துவதாக தலைமை தேர்தல் ஆணையர் கூறினார். பீகாரில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்கு அதிகாரம் என்ற பெயரில் பேரணியை தொடங்கியுள்ளார் ராகுல் காந்தி. நரேந்திர மோடி, அமித்ஷா தேர்தல் ஆணையம் என யாரையும் கண்டு தான் பயப்படப் போவதில்லை என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பீகாரில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்கு அதிகாரம் என்ற பெயரில் ராகுல் காந்தி பேரணியில் ஈடுபட்டுள்ளார். அவுரங்காபாத்தில் பேசிய ராகுல் காந்தி சட்டமன்ற தேர்தலில் மக்களின் அதிகாரம் என்ன, பீகாரின் அதிகாரம் என்ன என தேர்தல் ஆணையத்திற்கும் பிரதமருக்கும் காட்டுவோம் என்றார். अमित शाह जी और इलेक्शन कमीशन के लोग ये समझ लो, ना मैं आपसे डरता हूं, ना तेजस्वी यादव, ना बिहार. பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா தேர்தல் ஆணையம் என யாரையும் கண்டு தானும் தேஜஸ்வி யாதவும் பீகார் மக்களும் பயப்படப் போவதில்லை என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். வாக்கு திருட்டு விவகாரத்தில் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் முன்னால் நிற்போம் என்றும் ராகுல் காந்தி கூறினார். மதுரையில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் மீது காரை ஏற்றி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காதலியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பெண் வீட்டார் கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பொட்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். 21 வயதான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ராகவி என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. 24 வயதான ராகவிக்கு ஏற்கனவே திருமணமாகி அவரின் கணவர் விபத்தில் இறந்துவிட்டார். அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் சதீஷ்குமாருடன் அவர் பழகி வந்துள்ளார். ஆனால் இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இருவரும் திருச்சிக்கு சென்று திருமணமாகாமல் கணவன் மனைவி போன்று ஒன்றாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது.
இதனிடையே ராகவி தனது வீட்டிலிருந்து தங்க நகைகளை எடுத்துச் சென்று விட்டதாக அவரது பெற்றோர் மதுரை மேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பான விசாரணைக்காக காதலர்கள் இருவரும் மேலூர் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளனர். விசாரணை முடிந்த பின்னர் சனிக்கிழமை இரவு இருவரும் மீண்டும் திருச்சி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அவர்கள் மேலூர் அருகே ஐயாப்பட்டி 4 வழிச்சாலையில் சென்றபோது பின்னால் வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதி உள்ளது. இதில் இருவரும் கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளனர். விபத்து ஏற்படுத்திய காரிலிருந்து இறங்கியவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று பார்த்தால் அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சதீஷ்குமாரை கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் நிலைகுலைந்த இளைஞர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவலறிந்து விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்த இளம்பெண்ணை மீட்டு மதுரையில் உள்ள ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அத்துடன் சதீஷ்குமாரின் உடலை கைப்பற்றி உடற்குறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து கொட்டாம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ராகவி தனது 2 குழந்தைகளை விட்டுவிட்டு அவரின் காதலனுடன் சென்றதால் பெண் வீட்டார் கடும் கோபத்தில் இருந்தது தெரிய வந்தது. அதை இருவரும் பொருட்படுத்தாததால் இளைஞரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். இந்நிலையில் மதுரைக்கு வந்துவிட்டு திருச்சி திரும்பும்போது பெண்ணின் சகோதரன் மற்றும் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து இருசக்கர வாகனத்தின் மீது காரை ஏற்றி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞரை பெண்ணின் வீட்டார் திட்டமிட்டு தீர்த்து கட்டிய சம்பவம் மதுரையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். விசிக தலைவர் திருமாவளவனின் சித்தி செல்லம்மாளின் உடல் சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உடல்நலக் குறைவால் பெரம்பலூரில் உள்ள மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சொந்த ஊரான அங்கனூருக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக செல்லம்மாள் உடலுக்கு அமைச்சர்கள் KN நேரு, ஏவவேலு, MRK பன்னீர்செல்வம் மற்றும் SDPI கட்சித் தலைவர் முபாரக் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தஞ்சை கொள்ளிடம் ஆற்றில் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட 3 பள்ளி மாணவிகளில் 2 உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் 1 மாணவி உயிரிழந்தார். சருக்கை அருகே உள்ள கொள்ளிடம் ஆற்றில் குளிப்பதற்காக கனிஷ்மா, அவரது தங்கை கேசவர்தினி, சகானா ஆகிய 3 சிறுமிகள் சென்றனர். இந்நிலையில் 3 ஆற்றில் உள்ள பள்ளத்தில் சிக்கிய நிலையில் அவர்களின் அலறல் சத்தத்தை கேட்ட பொதுமக்கள் கேசவர்தினி, சகானா ஆகிய 2 உயிருடன் மீட்டனர். பாபநாசம் தீயணைப்பு துறையினர் நீண்ட தேடுதலுக்கு பிறகு நீரில் அடித்துச் செல்லப்பட்ட கனிஷ்மாவை சடலமாக மீட்டனர். சென்னை திருவொற்றியூர் அருகே ஓடும் பேருந்தில் நடத்துனர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜாக்கடை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து திருவொற்றியூர் செல்லும் தடம் எண் 56C பேருந்தில் நடத்துனராக உள்ளார். காலை வழக்கம் போல பணியில் இருந்தபோது ஓடும் பேருந்திலேயே நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்தார். இதனையடுத்து உடனடியாக திருவொற்றியூரிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் ரமேஷை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் 100 அடி கம்பத்தில் கொடியேற்ற உள்ள நிலையில் அதற்கான கான்கிரீட் மேடை தயாராகி வருகிறது. தமிழக வெற்றிக்கழகத்தின் 2வது மாநில மாநாடு வருகிற வியாழக்கிழமை மதுரை பாரபத்தியில் நடைபெறவுள்ளது. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அமர்ந்து மாநாட்டை பார்க்கும் வண்ணம் மாநாட்டு திடலில் பணிகள் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 80% மேல் மாநாட்டு பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் திடலின் நுழைவு வாயிலில் 100 அடி கொடிக்கம்பம் நடுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. கடலூர் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய மீன்பிடி படகு திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. தேவனாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரின் படகு கடலூர் புதிய மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதிகாலை நேரத்தில் அந்த படகு திடீரென தீப்பிடித்து எரியத் தொடங்கிய நிலையில் அங்கிருந்த மீனவர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் காற்றின் வேகம் காரணமாக தீ வேகமாக பரவி படகு முழுவதும் எரிந்து சேதமானது. தீ விபத்துக்கான காரணம் என்ன என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பாடகர் வேல்முருகன் முருகர் பாடலை வெளியிட்டதோடு பாடி மசத்தினார். திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மாலை உதித்தருளும் திருத்தனேன உலத்தில் முறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை
வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மறுச்சிறுமி விழுக்கி நிகராகும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அம்மன் கோயிலில் 50 வருடம் பழமையான ஐம்பொன் சிலை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முத்துக்கொண்டாபுரம் கிராமத்தில் உள்ள காக்காத்தம்மன் கோயிலின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த பழமையான ஐம்பொன் அம்மன் சிலையை திருடிச் சென்றனர். இச்சம்பவம் குறித்து கோயில் நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் பேரில் கனகம்மா சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி சர்ச்சையை தொடர்ந்து சட்டவிரோதமாக கல்லீரல் விற்பனை செய்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. வறுமையை பயன்படுத்தி அப்பாவி பெண்ணின் உயிருடன் விளையாடி குற்றச்சாட்டுக்குள்ளான கும்பல் சிக்குமா? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் விசைத்தறி தொழில் முக்கிய தொழிலாக உள்ளது. இந்த தொழிலில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அண்மை காலமாக விசைத்தறி தொழில் நலிவடைந்ததால் அதை சார்ந்துள்ள பெரும்பான்மையான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இதனால் சிலர் தங்களது வாழ்வாதாரத்திற்காக கடன் வாங்கி அதை முறையாக செலுத்த முடியாமல் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். இதுபோன்று வறுமையின் பிடியில் சிக்கிய அப்பாவிகளை குறிவைத்து கிட்னி விற்பனை செய்யும் புரோக்கர்கள் காய் நகர்த்தி உள்ளனர். இந்த விவகாரம் பூதாகரமாகி தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக IAS அதிகாரி வினித் தலைமையில் விசாரணை குழுவை அரசு நியமித்தது. அந்த குழு விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்தது. அதன்படி திருச்சி பகுதியில் உள்ள சித்தார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. விஸ்வரூபம் எடுத்த கிட்னி விற்பனை பிரச்சனை சற்று ஓய்ந்த நிலையில் பள்ளிப்பாளையம் பகுதியில் மீண்டும் ஒரு பூதாகர சம்பவம் வெடித்துள்ளது. பள்ளிப்பாளையத்தில் உள்ள அலமேடு பகுதியைச் சேர்ந்த 37 வயதான பெண் தனது கணவரை பிரிந்து மகன் மற்றும் மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். ஒரு சாய ஆலையில் வேலை செய்து வந்த இவர் வறுமையின் பிடியில் சிக்கி கடன் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளார். இதை அறிந்த ஈரோட்டைச் சேர்ந்த கிட்னி புரோக்கர் ஒருவர் அந்த பெண்ணை நாடி உள்ளார். அவர் கிட்னியை தானமாக வழங்கினால் 8 லட்சம் ரூபாய் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அந்த பணம் கிடைத்தால் தனது குடும்ப பிரச்சனை சரியாகிவிடும் என்று அந்த பெண்ணும் நம்பியுள்ளார். ஆனால் உடல் பரிசோதனையில் சில முடிவுகள் ஒத்து வராததால் அவரது கிட்னியை தானமாக கொடுக்க முடியாமல் போயுள்ளது. இருந்தபோதும் அந்த புரோக்கர் கிட்னிக்கு பதில் கல்லீரலில் ஒரு பகுதியை மற்றொரு நோயாளிக்கு கொடுக்கும்படி நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது. இதனால் வேறு வழியின்றி அந்த பெண் தனது கல்லீரலில் ஒரு பகுதியை விற்றுள்ளார். அதற்கு பேரம் பேசிய பணத்தை கொடுக்காமல் 4,30,000 ரூபாய் மட்டுமே கொடுத்ததாக கூறி பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டி உள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு கல்லீரல் விற்பனை செய்ததாக கூறியுள்ள பெண்ணுக்கு தற்போது உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. அத்துடன் கல்லீரலின் ஒரு பகுதியை எடுக்கும்போது பித்தப்பையையும் அகற்றியதாக கூறியுள்ளார். இதனால் வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அந்த பெண்ணின் 18 வயது மகன் கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தையே கவனித்து வருகிறார். மேலும் 13 வயதான மகள் தனது தாயை பார்த்து கொள்ள வேண்டியுள்ளதால் அவரின் படிப்பு கெட்டு எதிர்காலமே கேள்விக்குறியாகி உள்ளது. செக்கப்புக்குன்னு கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்குன்னு சொன்னாங்க. நான் கடன்லாம் சால்வ் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லி கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்கு தேவையில்ல, இவருக்கு தான் தேவைன்னு சொல்லி எல்லாம் அத்தாச்சி மாத்தினாங்க. மறுநாள் ஆபரேஷன் பண்ணி எந்த இதுவுமே இல்லாம கான்ட்ராக்டர்லாம் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. செக்கப்புக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுவோன்னு சொன்னாங்க. எதுக்குமே கூப்பிடவும் கிடையாது. ஆனா ரொம்ப இதா இருக்குது, உடம்பு முடியாம போயிருது. என்ன பிள்ளைங்க தான் பாத்துக்குது. GH ஆஸ்பத்திரியும் போய் முடியலன்னா போய் பாக்குறது பிடிக்கிறது இருக்குது. அவங்க எல்லாமே டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆனா ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. ஆனா இந்த பித்தப்பை எடுத்ததுலதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனா முன்ன மாதிரி என் உடம்பு கிடையாதுங்க. இது மாதிரி அமௌண்ட் இவ்வளவு கொடுக்கறேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு போனாங்க. கையில கொடுத்தது 5,000 தான் கொடுத்தாங்க. ஏழ்மையை பயன்படுத்தி அப்பாவி பெண்ணிடம் கல்லீரலை பெற்று மோசடி செய்த புரோக்கர் உள்ளிட்ட கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் சட்டவிரோதமாக கிட்னி விற்பனை நடைபெற்ற அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் தற்போது கல்லீரல் விற்பனை தொடர்பான விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது.